டேடஸ் மை நண்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசரோ அறிவோ கிடையாது. நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும் போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நண்பர்களே, இண்டஸ் டவர்ஸ் 2024-25 குவார்ட்டர்லி Q1 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம இப்போ இந்த ஸ்டாக் எடுத்து அனலைஸ் பண்ணுவோம். இந்த குவார்ட்டருக்கு என்ன பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது ஒரு தேடுதல் முயற்சி. ட்ரெண்ட் லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க ஸ்ட்ராங் பெர்ஃபார்மருங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்குள்ளே வராங்க. ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் இருக்குது. அஃபோர்டபிலிட்டி இன் வேல்யூஷன் டெக்னிக்கலாக இது மாடரேட்லி புல்லிஷில் தான் இருக்குது. அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக 396ன்னு டார்கெட்டை டவுன் சைட் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் 413 அப்படிங்கிற லெவலில் இது ட்ரேட் ஆகிட்டுருக்கு. பிஇயை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து இன்னும் பை ஜோனில் தான் இருக்கிறாங்க. ஃபண்டமெண்டலாக பார்த்தோம்னா ஸ்ட்ராங் சால்வன்சி பொசிஷனை மெயின்டைன் பண்ணுறாங்க. நல்ல ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க. டெப்ட் வித் இந்த தியரிட்டிக்கல் லெவலில் தான் இருக்குது. பிஇ அண்ட் பிபி இன்னமும் சப்சிக்வெண்ட்டாக இது வந்து க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறத இண்டிகேட் பண்ணுறாங்க. பீட்டா ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் 1.4 இருக்குது. அதனால ஹை வாலட்டாலிட்டி ஷேராக தான் நம்ம இதை பார்க்கணும். கன்சஸ்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் 17 அனாலிசிஸ்ட்டு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. 7 பேர் பை, 5 பேர் ஹோல்டு, 5 பேர் செல் அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. குவார்ட்டர்லி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து இயர் ஆன் இயர், அதாவது ஜூன் 2024 ஜூன் 2023 கம்பேர் பண்ணும்போது 42.9% நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரெவென்யூ 3.2% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. Q2Q நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 200 கோடி ரூபாய்க்கு ரெவென்யூ குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 70 கோடி ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இபிஎஸ் அதனால் இப்போ வந்து 7.2ங்கிற லெவலில் இருக்குது. எம்எஃப் ஹோல்டிங் வந்து 6.14% இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி எஃப்ஐஎஸ் வந்து ஹோல்டிங்கை 6.75% இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. 2 பேருமே ஹோல்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்கங்கிற தகவல்களோட நம்ம இதோட இபிஎஸ் தகவல்களை வந்து நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் போட்டுட்டோம். இதுக்கு வந்து இந்த குவார்ட்டருக்கு ஒரு சின்ன கரெக்ஷன் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது தான் நம்மளுடைய புரிதலாக இருக்குது. அப்படி இருந்தால் இதோடைய ரேஞ்ச் எங்கவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொன்னோம்னாக்க 419 கீழே உடைக்கும் போது 385லேருந்து 377 இல்லை அதுக்கும் கீழே உடச்சி போச்சுன்னா 332 327லையோ சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கும் கீழே உடச்சதுன்னா 309லேருந்து 318க்கான வாய்ப்புகளும் இருக்குது. சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இதுக்கு இடையில 350க்கு ஒரு ஸ்கோர் இருக்குது, வாய்ப்பு இருக்குது. இது அடுத்த குவார்ட்டருக்கான டிடிஎம்ஐ பேஸ் பண்ணி நம்ம பார்க்குறோம். இந்த தகவல்கள் எல்லாத்தையும் நம்ம சார்ட்டில் போட்டுட்டோம். இது கொஞ்சம் நெக்ஸஸாக தான் இருக்கும், கொஞ்சம் நெருக்கமாக தான் இருக்கும். என்னென்ன கொஞ்சம் நிறைய கூடுதல் மார்க்கிங் நம்ம பண்ண வேண்டியது இருக்குது. இப்போ இவங்க கரண்ட்டாக வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 415 கிட்டக்க இவங்க ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கிறாங்களா, 415 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறாங்க. இவங்க சப்போர்ட் கீழே இது ப்ரெசிஸ்ட், இது அப்படியே இதே இடத்துல சப்போர்ட்டுன்னு எடுத்து போனான்னா 446 452, அதை உடச்சு போனான்னா 488 495. இது செகண்ட் குவார்ட்டர் ரிசல்ட்டை பேஸ் பண்ணி தேர்ட் குவார்ட்டரோட டிடிஎம்ஐ பேஸ் பண்ணி நம்ம பார்க்குறோம். செகண்ட் குவார்ட்டரோட ரிசல்ட்டை டிடிஎம்ஐ பேஸ் பண்ணி பார்க்குறோம்னா 446 to 452 தான் நம்ம வாய்ப்பு இருக்கும் மேக்ஸிமமாக. இது தேர்ட் குவார்ட்டரோட ரிசல்ட், இது டிடிஎம்ஐ பார்த்தோம்னா 488 495 வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. இல்லை நான் அந்த இடத்துல சப்போர்ட் இல்லை உடைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் 377 388, அதை உடச்சு போனாங்கன்னா 356 359க்கு ஒரு சப்போர்ட் எடுக்கலாம். அதுக்கு கீழே இறங்கினாங்கன்னா 327 331, அதுக்கு கீழே இறங்கினா 290 287ன்னு இதோட இது வந்து கீழே இருக்குது. ஸோ இப்போ வந்து எந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கிறாங்கிறத பார்க்குறோம். 356 356 to 59 எடுக்கிறாங்கன்னா, இல்லாட்டி 379 to 388 சப்போர்ட் எடுக்கிறாங்களா பார்க்குறோம். அங்கே சப்போர்ட் எடுத்தாங்கன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் லெவலில் 419 to 426, செகண்ட் லெவலில் 446 to 452, தேர்ட் லெவலில் 488 to 495க்கான வாய்ப்புகள் இருக்குது. இதோட ஆனுவல் ப்ரொஜெக்ஷன்ஸை வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம். தேவைப்படுறவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறோம். நம்ம வந்து பார்த்து மார்க்கிங் எடுத்துக்கலாம். தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நண்பர்களே, நம்மளுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு உதவ ஷேர் பண்ணுங்கள், சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.